ஹாய் மக்களே, நான் உங்க மிஸ்டர் ஆர். மிஸ்டர் வி. ஸோ நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட டைட்டில் பாத்தீங்கன்னா பாக்டீரியா 24. பாக்டீரியா 24. ஓகே தான் வச்சலாம். ஏன்னா 2020 நம்ம கொரோனா வைரஸை பார்த்தோம். இதுல என்ன இருக்குன்னு அது பார்த்துருவோம். வந்து கொரோனா, இது வந்து பாக்டீரியா. ஓகே ஓகே ஓகேவா? பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. இந்த கதை வந்து பிரம்மாண்டமான கதை. 8000 கோடி 1000 கோடி எல்லாம் கொடுக்கலான்ற அதே மாதிரிதான். ஓகே ஓகேவா? இந்த கதை வந்து 2080 நடக்குது. இப்ப வந்து 2025. ஃபியூச்சர் டிராவலிங். அதேதான். ஸோ 2080 நடக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கற்பனை பண்ணி இந்த கதையை கேளுங்க. அப்பதான் அந்த கதை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்ப நேரா கதைக்கு போவோம். போலாமே. இந்த கதையோட ஆரம்பத்துல மனுஷங்களுக்கும் ஏலியன்ஸுங்களுக்கும் ஸ்பேஸ்ல வந்து ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. குத்திக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஸோ மனுஷங்க சைடும் ஸ்பேஸ் ஷிப் நிறைய இருக்கு, அவங்கள்ட்டையும் ஸ்பேஸ் ஷிப் நிறைய இருக்கு. இப்படி லட்சக்கணக்கான படைங்க வந்து விண்வெளியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கப்போ என்ன நடக்குதுன்னா, இது சின்ன சின்ன ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்புக்கும் சின்ன சின்ன மனுஷங்க ஸ்பேஸ் ஷிப்புக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மனுஷங்க ஒரு சைடு துரத்திட்டு போறாங்க, ஓகேவா? ஏலியன்ஸுக்கு ஒரு சைடு துரத்திட்டு வராங்க. அங்கங்கன்னு ஸ்பேஸ்ல வந்து நிறைய ஸ்பேஸ் ஷிப் வெடிச்சு சதுறது. ஸ்பேஸே வந்து கலவரமா இருக்குது. எதிர்க்கு எதிர்க்கு எல்லாம் சண்டை போட்டு. ஆமா, இவங்க ஒரு சைடு துரத்திட்டு போறாங்கல்ல, மனுஷங்க ஒரு சைடு அவங்க ஸ்பேஸ் வச்சு துரத்திட்டு போறாங்க, ஏலியன்ஸுங்க ஒரு சைடு துரத்திட்டு வராங்க. சோ ஸ்பேஸ் வரனாலே தெரியுதானே. சோ ஸ்பேஸ்ல வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் பெரிய சண்டை நடந்துருக்கு. இந்த பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப்புக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்துருக்கு. சோ ஏலியன்ஸுங்களோட பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து நிறைய இருக்குது. மனுஷங்களோட பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப் நிறைய இருக்கு. மனுஷங்களோட பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து பூமியை சுத்தி பாதுகாக்குது. அங்க இங்க அங்க. சோ மனுஷங்களோட வியூவும் அது மனுஷங்களோட வியூ வந்து பாதுகாக்க. மனுஷங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, பூமியை சுத்தி நிறைய இடத்துல அங்கங்கன்னு பாதுகாக்காங்க. ஏலியன்ஸுங்களோட பெரிய படம் உள்ள நுழைய விடாம, அதாவது சிவிலியன்ஸ் வந்து மக்களை வந்து இன்னசென்ட் பீப்பிளை வந்து காப்பாத்தணும். இன்னசென்ட் பீப்பிள் வந்து பாதிக்கப்படும். அதுவும் இல்லாம பூமியும் சேர்த்து காப்பாத்தணும். சோ பூமி அவங்க வந்து பெரிய படையோட உள்ள நுழையலாம் பாக்காங்க. நுழைஞ்சாதான் மனுஷங்களை அழிச்சு அவங்க ஜெயிக்கும். கெட்டதை உள்ள விடக்கூடாது. அதுக்காக அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பெரிய ஸ்பேஸுக்கும் பெரிய ஸ்பேஸுக்கும் பெரிய சண்டை நடக்குது. மனுஷன் வந்து சின்னாங்க வந்து சீக்கிரத்துல வந்து சுலபமா வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை அழிச்சிடுறாங்க. ஓ ஓகே. அவங்களோட ஆயுதங்களை அனுப்பி அவங்களோட ஆயுதங்களை அனுப்பி ஏலியன்ஸுக்கு பெரிய பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை அழிச்சிடறாங்க. ஆனா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்னால வந்து ஒரு மனுஷனோட பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை கூட அழிக்க முடியல. அந்த அளவுக்கு மனுஷனோட பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து செக்யூரா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. சோ ஏலியன்ஸுக்கு வந்து நிறைய வந்து பாம்ஸ், ராக்கெட்ஸ், அப்புறம் இன்னும் ஏவுகணைங்கன்னு நிறைய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸால வந்து தாக்குறாங்க. ஆனா அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப்லாம் அழியவே மாட்டேங்குது. சோ இதுதான் ஏலியன்ஸுக்கு வந்து ரொம்பவும் ஆச்சரியமா யோசிக்க வச்சிருக்கு. என்ன நம்மளே வந்து ஒரு அப்டேட்ல இருக்கோம், இவங்க எப்படி நம்மளோட ஹையா இருக்காங்க. ஆமா, நம்ம அப்டேட் இன்னும் இவங்க எப்படி நம்மளோட புத்திசாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ நிறைய வெப்பன்ஸை வந்து வச்சு அனுப்பி அனுப்பி சண்டை போட்டு அவங்களால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நியூக்ளியர் வெப்பனை கொண்டு வராங்க. இங்கேயும் நியூக்ளியரா? ஆமா, நியூக்ளியர். ஏன்னா எந்த வெப்பனும் வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட மனசுல பெரிய ஸ்பேஸ்ஷிப் அழிக்கவே முடியல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு கட்ட கடுப்பாயி கோவத்துல வந்து அவங்களோட நியூக்ளியர் வெப்பனை கொண்டு வர லான்ச் பண்றாங்க. சோ ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணோம் பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து ஏலியன்ஸோட நியூக்ளியர் வெப்பன். சோ அந்த வெப்பனை வந்து அனுப்புறாங்க. அது வேகமா வருது. ஓகே. சோ அது வேகமா வந்தோடனே மனுஷங்களோட ஸ்பேஸ்ஷிப் கிட்ட நெருங்கின உடனே அழிஞ்சு போயிடுது. ஐ மீன் கரைஞ்சிருது. அதாவது சூரியன் கிட்ட எந்த ஒரு பொருள் கிட்ட நெருங்குறப்ப என்னமோ ஒன்று பாதுகாக்குது. ஆனா அது சரியா தெரிய மாட்டேங்குது. கிட்ட போனாலே வந்து அழிஞ்சு போயிருது. ஏதோ ஒரு கவசம் வந்து பாதுகாக்குது. சூரியனோட அனல் மாதிரி இல்லாத ஒரு அனல் மாதிரி பாதுகாக்குது. கிட்ட போனாலே அழிஞ்சிருது. சோ இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நியூக்ளியர் வெப்பனே அழிஞ்சிருச்சு. சோ ஏலியன்ஸுனால ஏத்துக்கவே முடியல. எப்படி வந்து, ஏன்னா அந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து ஒரு பாதி பூமியை அழிச்சிடும். ஆமா, நியூக்ளியரோட இது வந்து அவங்களோட நியூக்ளியர் வெப்பன் பாதி பூமியை அழிச்சிடும். எப்படி ஒரு ஸ்பேஸ்ஷிப் முன்னாடி வந்து நம்ம நியூக்ளியர் கரைஞ்சி போயிருது. அதுதான் ஏத்துக்க முடியல. அப்ப ஏலியன்ஸுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஆளுங்க அனுப்புறாங்க. மனுஷங்களோட ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள ஆளுங்க வந்து திருட்டுத்தனமா அனுப்பி உள்ள பாடி பார்ட்ஸ். சோ அந்த மனுஷங்களோட ஸ்பேஸ் என்னதுன்னா, இப்ப வந்து அந்த ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் ஷிப் சொல்றியா, சின்ன சின்ன அடிப்பட்ட? ஓகே ஓகே, இது கரெக்டான क्वेश्चन. சோ பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, ஏலியன்ஸ்க்குள்ள பெரிய ஸ்பேஸ் ஷிப், அதுல இருந்து தான் வந்து இந்த
நியூக்ளியர் வெப்பன் வந்துச்சு. ஆமா. சோ அதுல இருந்து தான் வந்துச்சு. சோ இந்த மனுஷங்களோட பெரிய பெரிய ஸ்பேஸ்ஷிப் தான் பூமியை பாதுகாக்கும். ஆமா. சோ அது கிட்ட வந்து சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நியூக்ளியர் தேவையில்ல. சின்ன சின்னதெல்லாம் அவங்க சீக்கிரத்துல அழிச்சாங்க. அதான் ஸ்டார்டிங் சொல்லிட்டாங்க. சின்ன சின்னதெல்லாம் அவங்க அழிச்சிடுறாங்க. அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் தான் அழிக்கவே முடியல. அது எப்படின்னு இவங்க மண்டையை போட்டு பிடிச்சிக்கிறாங்க. அதனாலதான் ஆளுங்க உள்ள அனுப்புறாங்க. உள்ள அனுப்பி திட்டமா உள்ள அந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் மனுஷங்க பெரிய ஸ்பேஸ்க்கு உள்ள அனுப்பி உள்ள இருக்கிற அந்த கெட்டுப்போன பாடி பார்ட்ஸையும் நல்லா இருக்கிற புதுசா மாத்த போறாங்க தெரியுமா, அது வச்சிருப்பாங்க ஸ்டென் பேக். அந்த பாடி பார்ட்ஸையும் திருடிட்டு வராங்க. ஓகே ஓகே ஓகே. டேமேஜான விஷயங்களை வந்து சின்ன ரொம்ப பெருசு சின்ன சின்ன பாடி பார்ட்ஸ் திருடிட்டு வராங்க. சோ திருடிட்டு வந்து அவங்க லேப்ல வச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஓகே. எப்படி நான் அடிக்கிற அடி உனக்கு வந்து படவே மாட்டேங்குது. அதேதான். ஏன்னா என்ன டெக்னாலஜின்னு கண்டுபிடிச்சாதான் அழிக்க முடியும். ஏன்னா அது பெரிய ஸ்பேஸ் அழிச்சா பூமிக்குள்ள நுழைய முடியும். ஆமா. எப்படியாச்சும் அழிச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். எதை பண்ணாலும் அதை அழிக்கலையே. அவ்வளவு ஸ்ட்ராங்கா பாதுகாக்க, ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்க. சோ அப்படி இருக்கப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க லேப்ல வச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஒரு 3 மாசம் கிட்ட வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன டெக்னாலஜின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கெட் வந்து அந்த இதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கெட் வந்து ஃபைட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கெட் ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கெட் அவங்க ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 3 மாசம் கழிச்சு என்ன இருக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏலியன்ஸோட படம் வந்து பெரிய அளவுல அழிஞ்சுக்கிட்டு வருது. ஓகே. அவங்களோட படம் வந்து பெரிய அளவுல அழிஞ்சுக்கிட்டு வருது. மனுஷங்க வந்து முன்னேறிட்டு வராங்க. ஜெயிச்சு முன்னேறி வந்து ஏலியனை வந்து டிஃபீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க மனுஷங்க வந்து ஜெயிச்சு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே விட்டாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க, மனுஷங்க ஜெயிச்சிருவாங்க சொல்லிட்டு இன்னும் தீவிரமா ரிசர்ச் பண்றாங்க. சோ அந்த பாடி பார்ட்ஸ்ல வந்து இன்னும் தீவிரமா ரிசர்ச் பண்றப்பதான் அப்பதான் வந்து ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த பாடி பார்ட்ஸை வந்து பாதுகாக்கிறது வந்து ஒரு கிருமியா ஈவன் பாக்டீரியான்னு. சோ அது இல்ல இப்ப பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு அழிக்கும், அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு உருவாகும். ஆனா பாக்டீரியா வந்து அழிக்கிறத தவிர்த்து காப்பாத்துதுன்னா, சோ மனுஷங்க வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. அந்த இது இப்ப மனுஷங்க இப்பதான் ரோபோட்ஸே கண்ட்ரோல் பண்றாங்க. சோ அதே மாதிரி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஹியூமன்ஸ் பிரெயின்ஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஹியூமன்ஸோட பிரெயினே கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவ்வளவு பெரிய ஹியூமன்ஸோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கிருமியும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சோ இந்த கிருமி வந்து இந்த கிருமிக்கு மனுஷங்க வச்ச பேர் வந்து பாக்டீரியா 24. ஓகேவா? சோ இந்த கிருமியை இந்த கிருமியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜியை மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. சோ நீங்க நம்பிக்கலாம் கூகுள்ல போய் பார்க்கலாம். லுல்லாபின்னு ஒரு பாக்டீரியா கிருமி இருக்குது. சோ அந்த கிருமி வந்து ஒரு ஆணியே வந்து 3 நாள் அடிச்சிடும். லுல்லாபின்னு ஒரு கிருமி இருக்குது. அது சரியா பேர் சொல்ல தெரியல, கூகுள்ல ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா வரும். சோ அந்த கிருமி வந்து அழிச்சோம். இப்போ டெக்னாலஜிக்கு இப்படி இருக்குது, இப்படி ஒரு கிருமி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப 2080 எப்படிப்பட்ட கிருமி இருக்கும் வந்து அது எப்படிப்பட்ட மெட்டலா இருந்தாலும் இது பண்ணி அது சாப்பிட்டு அழிச்சிடும். சோ இந்த கிருமியை கண்டுபிடிச்சோன்னா இந்த பாக்டீரியா 24 கண்டுபிடிச்ச பிறகு இது அழிக்கிறதுக்கான முயற்சியில இறங்குறாங்க ஏலியன்ஸ். இது அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில இறங்குறாங்க. பழைய ஏன்னா நியூக்ளியரே அழிச்சிருச்சு. அப்ப புது வெப்பன் தான் கண்டுபிடிச்சாலும் வேற வழி இல்லை. அவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்ணா புது கெமிக்கல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா கெமிக்கல்ஸ் தான் அவனுக்கு தெரியும், பாக்டீரியா அழிக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ். அப்புறம் புது ஆயுதங்களை கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்றாங்க. அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதை அழிக்கவே முடியல. அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க. நிறைய வெப்பன்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அழிக்க பார்க்கறாங்க, அழிக்கவே முடியல. நம்மளே பெரிய கிங், இவன் நம்மளுக்கு மேல கிங்கா இருக்காங்க ஒண்ணு. சோ ஏன்னா இப்ப இந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப் அழிச்சாதான் அவங்க உள்ள நுழைய முடியாது. பெரிய ஸ்பேஸ்ஷிப் அழிக்க முடியாது. ஏலியன்ஸோட படையும் பெரிய அளவுல அழிஞ்சு போச்சு. இதுக்கு மேல போற தொடர்ந்தாக்கா நம்ம தோத்து போயிரும், நம்ம ஜோலி புடிஞ்சு போயிரும். ஆமா, ஜோலி புடிஞ்சு போயிரும் சொல்லிட்டு அப்ப ஏலியன்ஸுக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த வெள்ளை கொடி காட்டிடுவோம், வெள்ளை கொடி காட்டிடுவோம் சொல்லிட்டு இந்த போரை வந்து நிறுத்திடுறாங்க. இந்த போரை நிறுத்திட்டு மனுஷங்கள்ட்ட வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. மீட்டிங்ல கிளம்புறாங்க. சோ ஹோலோகிராம்ல வந்து மனுஷங்கள்ட்ட பேசுறாங்கல்ல, மனுஷங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த பாக்டீரியா 24 தான் நீங்க இவ்வளவு தூரம் ஜெயிச்சு வந்தீங்க. சோ நாங்க இப்ப போறோம், இப்ப நாங்க தோத்துட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு நாள் வருவோம், இந்த பாக்டீரியா 24 அழிப்போம், உங்களையும் அழிப்போம்னு மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இன்று போய் நாளை வாரேன் அவங்க சொல்லிட்டு லைட் ஸ்பீட்ல அவங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இந்த கதை வந்து இதோட முடியுது. இந்த ஸ்டோரியோட அடுத்த பார்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு 10 கமெண்ட்னாச்சும் போடுங்க. ஒரு 10 பேராவது வந்து இந்த கதை வந்து அடுத்த கதை போடுங்கன்னு விரும்பி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை வந்து நாங்க அடுத்த பார்ட் வெளியாக்குறோம். ஸோ
போன ஏலியன் திரும்ப வருவாங்களா, மனுஷங்க ஜெயிப்பாங்களான்னு பார்க்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சைனிங் ஆஃப் மிஸ்டர் ஆர், மிஸ்டர் பி. பாய்.